எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு மூலம் 2026 குரு பயிற்சி பலன்கள். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்க? அதாவது நட்சத்திராதிபதி சொல்லப்படக்கூடிய கேது பகவான் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காருங்க. அதன் பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு பகவான் வந்து இருக்கார். சரிங்களா? இந்த குரு இதனால் வரைக்கும் 7ஆம் இடத்துல இந்த குரு பகவான் தற்போது 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புனர்பூச நட்சத்திரத்துக்குள்ள இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நுழைய போறாருங்க. அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மறைமுகமான வழியில அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. சரிங்களா? நீங்க எதிர்பார்க்காத, நினைத்து பார்க்காத வழியில உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த குரு பயிற்சி மிகைப்படுத்தி கொடுக்க போகுது. அதே மாதிரி சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கால் ஜீவிக்கின்றவங்க, இந்த சர்வீஸ் ஓரியன்டட் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, வங்கி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, டீச்சிங் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் வந்து கணக்கு வழக்கு அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்கலாம் அப்போ நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் தற்போது காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி 2மே குருவினுடைய பார்வைக்குள்ள வரதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களை விரைவாக நடத்தி கொடுக்குங்க. குறிப்பா ஒரு 35 வயதை கடந்தும் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிற நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமைத்து கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், மனஸ்தாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகும். அவ்வளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை குடும்பத்துல கண்டிப்பா ஏற்படும். பிரச்சனைகள் குறையும், சண்டைகள் குறையும், ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி 2 பேருமே குரு பார்வைக்குள்ள வரதுனால வருமானம் கண்டிப்பா அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்துல. நான் சொன்ன மாரி மறைமுகமான வழியில வருமானம், அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடத்த குரு பார்க்கிறார். அதுவும் 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செலவுகள் கண்டிப்பா உண்டு. சுப செலவுகள், சுப காரியங்கள் வாடிக்கையில நடக்கும். அதே மாதிரி பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்கக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தாராளமா வெளிநாடு வேலைக்காக முயற்சி பண்றது சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. அதாவது வீட்ட வந்து இடிச்சுட்டு திரும்ப கட்டுறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள், சில பொருட்கள் வாங்குறது, வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் வாங்குறது, அல்லது ஏற்கனவே கட்டி முடிச்ச வீட்ட வாங்குறது, இது போன்ற விஷயங்கள் நடக்கும். 2வது இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி இருந்ததுனால, அந்த தாயார் சம்பந்தப்பட்ட வழியில அல்லது அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு உடல் உபாதைகள் அல்லது அம்மா வழி உறவுகளால் பிரச்சனைகள், தொந்தரவுகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பா சரியாகும். சரிங்களா? அதே மாரி தொழில், வேலை ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனி வந்து 10ஆம் இடத்த பார்த்துட்டு வந்தனாலயும், ராசிய சனி பார்த்ததுனாலயும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள், வேலை ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ஓவர் பர்டன், பணிச்சுமை இதெல்லாமே கொடுத்துருக்கும். ஆனா, இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வைக்குள்ள சனி வரதுனால, நிச்சயமா அந்த பணிச்சுமைகள், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன் இதெல்லாம் கண்டிப்பா குறையும். சரியாகாது, ஆனா குறையும். சரிங்களா? முழுமையா சரியாகாது. அதுதான் விஷயம். சரிங்களா? 2வது 8, 12ஆம் இடங்கள் வலுவா இருக்கிறதுனால, இந்த காலகட்டத்தில கொஞ்சம் ஆரோக்கியத்திலயும் நீங்க அக்கறை எடுத்துக்கணுங்க. சரிங்களா? சிலருக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட வழியா கொஞ்சம் செலவுகளையும் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சம் பெறார். அப்ப 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். மறைமுகமா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 8ஆம் இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துல குரு பகவான் வலுத்து இருக்கிறது ஞானத்த கொடுக்கும். கல்வி, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வத்த கொடுக்கும். மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்கள், நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? நெறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. மற்றவர்களிருந்து நீங்க வேறுபடுத்தி காமிப்பீங்க. அதே மாரி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம், பெயர் புகழ் சார்ந்த விஷயங்கள் வெளி இடங்கள்ல நீங்க வந்து வேலை உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அதே மாரி வேலையில இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஊர் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு மாற்றம் இதெல்லாம் தாராளமா இந்த காலகட்டங்கள்ல நீங்க பண்றது சிறப்பா இருக்கும், உங்களோட பொறுத்தவரைக்கும். அதற்கடுத்து டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கேது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருவாருங்க. ராகு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். சரிங்களா?
அதாவது 8ல கேது, 2ல ராகு. 2 பேருமே குருவினுடைய பார்வைக்குள்ள இருக்காங்க. குருவோட சேர்ந்து இருக்காங்க. இந்த குரு, கேது சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல நிகழ்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசம்பருக்கு பிறகு கொஞ்சம் ஆரோக்கியத்துல நீங்க கண்டிப்பா அக்கறை எடுத்துக்கணும். அதே மாரி ஆன்மீகத்துக்குள்ள அதிகமான ஒரு முக்கியத்துவத்த குடுப்பீங்க. நெறைய கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமா இருக்கும். கோவில் வழிபாடுகள், கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமா போக ஆரம்பிப்பீங்க. அதாவது கோவிலுக்கே போகாதவங்க கூட இந்த குரு பெயர்ச்சியில அதிகமா கோவில்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க. மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்த மிகைப்படுத்தி குடுக்க போதுங்க. ஆதாயங்கள மிகைப்படுத்தி குடுக்க போதுங்க. ஒண்ணே ஒண்ணு தாங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. 2வது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மறைமுகமான வழியில எதிர்ப்புகள், எதிரிகள் கண்டிப்பா வருவாங்க. 2வது தேவையில்லாத விஷயத்துல நீங்களாவே போய் மூக்க நுழைக்காதீங்க. சரிங்களா? 8ஆம் இடத்துல ராசிநாதன் வளர்க்கறதுனால நீங்க தான் போய் பிரச்சனையில மாட்டுவீங்க. சரிங்களா? மூக்க நுழைப்பீங்க. அதனால வந்து பெரும்பாலும் தேவையற்ற விஷயங்கள்ல மூக்க நுழைக்காம உங்க வேலைய மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்த கொடுக்கும். வெளியிடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைக்கக்கூடிய அமைப்புகள கண்டிப்பா உறுதியா கொடுக்கும். நல்ல சுப செலவுகள், சுபகாரியங்கள் வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.